இந்த மக்களே ஒரு வாரம் வீடியோ இல்லாமல் தவிச்சு போயிட்டீங்க போல ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த ஒரு வாரத்துக்கான ஒர்த்தான கண்டென்ட்டை இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு சாதாரண அமானுஷமான கதையே கிடையாது. இது முதல்ல கதைங்கிறத தாண்டி ஒன்றும் இல்லை. எல்லோரும் ஹெட்ஃபோனை தூக்கி காதில் மாட்டிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்து கதையை அப்படி இமேஜின் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், இது உங்களுக்கு கதை பார்த்த ஃபீலே இருக்காதுங்க. உண்மையான ஒரு ரியல் ஹாரர் மூவி பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல் வருமோ அந்த ஃபீல் வரும். அப்படிப்பட்ட சம்பவம் உண்மையாக நடந்திருக்குது. அதுதான் இங்கே ஒரு ஹைலைட்டே. ஸோ அது உண்மையாக நடந்ததுக்கப்புறம் கூட யாருக்கு நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, இது உண்மையாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதா, இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அந்த உண்மையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுங்க. அப்புறம் இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம கிடச்சிருச்சு. அப்படி கிடைச்ச சம்பவத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை நான் ஒரு கதையை மேக் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்னா இதில் இருக்க விஷயங்கள் கதாபாத்திரங்கள்லாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் 2-3 நாட்கள் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த கதையை போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே டைம் எடுத்துருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த லெவலுக்கு ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்த்தான ஸ்டோரியாக தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க வந்திருக்கிற இந்த ரியல் அமானுஷமான கதை இருக்க போது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக யாராச்சும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு அமானுஷமான கதைகளுமே உண்மையாக யாருக்கோ உலகத்தில் எங்கேயோ நடக்கப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா கதைகளுமே உண்மையாக நடக்கப்பட்ட கதைகள். ஸோ இதுக்கப்புறம் நான் போட போகிறதுமே உண்மையாக நடக்கப்பட்டது. அதை ஆராயறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ வீடியோ வரது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கும். மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. கண்டினியூஸாக மாதத்துக்கு ஒரு 5 to 6 வீடியோக்கு மேலே கதையை நான் கொடுத்துருவேங்க. அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வாங்க டேரெக்டாக இது என்ன சம்பவம், எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போயிடலாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் முக்கியமான ஒரு 5 நபர்கள் இருக்காங்க. நான் நேமை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வசந்த், ராமச்சந்திரன், நம்ம வந்துட்டு ராமான் கூப்பிட்டுக்கலாம். அது போக ஒரு பொண்ணு இருக்கிறாங்க ஜோதி அப்படிங்கிறவங்க. அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹரிஷ், அரவிந்த் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 4 பசங்க ஒரு பொண்ணுங்க. ஸோ இப்படி இருக்க இந்த 5 பேர் நேம் இருக்க பாருங்க. இந்த 5 பேர் தான் இந்த ஸ்டோரியில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்க. ஸோ இந்த 5 பேர் யார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதாவது நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு 5 பேர் தான் இந்த 5 பேருங்க. இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க கம்பெனிலேருந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்காக அதே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்குங்க, நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, கொஞ்சம் அடர்த்தியான காடுகள் நிறைஞ்ச இடங்க. அந்த ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குது ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்காக. அப்படி போன இடத்துல தான் இந்த 5 பேருக்கும் பல அமானுஷமான விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்குங்க. ஈவன் ஒரு சில பேர் உயிரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிற லெவலுக்கு போய் திரும்பி வந்திருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு உண்மையாட்டு இந்த 5 பேருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான இந்த அமானுஷமான ஸ்டோரியில் பார்க்க போகிறாங்க. இந்த அமானுஷமான ஸ்டோரிலாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்க வேலை பார்க்குற கம்பெனி நேமாக இருக்கட்டும், அது போக அவங்க போன எக்ஸாக்டான அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த 2 விஷயத்தையுமே இப்போ நம்ம வந்துட்டு இங்கே ஷேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதில் நிறைய லீகல் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ண அந்த நபர் சொல்லியிருந்தாருங்க. சரி, ஓகே, அதனால் நம்ம ஜஸ்ட் வந்துட்டு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அது ஒரு வனப்பகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஒரு தனியார் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி நேம் இல்லாமல் ஜஸ்ட் தனியார் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ அந்த கம்பெனியில் 5 பேர் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 5 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கம்பெனியுடைய மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் ஒரு பிஸ்னஸ் மீட் இருக்குது, ஃபாரின் கிளைண்ட் தான், போயிட்டு பேசி எப்படியாச்சு நம்ம பக்கம் சம்மதிக்க வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பேசுறதுக்காக அந்த தனியார் கம்பெனியுடைய மேனேஜர் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேர் கொண்ட குழுவை வந்துட்டு நியமனம் பண்ணுறாங்க. அப்படி நியமனம் பண்ணதுக்கப்புறம் ஸோ அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு தான் அந்த பிஸ்னஸ் மீட்டுக்கு போகிற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்குதுங்க. இந்த 2 வாரம் இன்பிட்வீன்குள்ளே முதல்ல என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது இதில் வசந்த் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவருக்கு வீட்டில் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது திருமணத்துக்கான என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி என்கேஜ்மெண்ட் ஆனதுனால அவங்க வீட்டில் சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது வேலைக்கு போ, வீட்டுக்கு வா, ஆனால் அதை விட்டுட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இந்த மாதிரி பிஸ்னஸ் மீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீ போக வேண்டாம், திருமணம் ஆனதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போய்க்கோ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஃபுல்லாக வசந்த் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஆல்சோ வசந்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா சொல்கிறது வந்துட்டு ஒரு நியாயமாக படுது, நம்ம இப்போதைக்கு வெளியே போகணும், போய் ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து கம்பெனியில் மேனேஜர்கிட்ட சொல்லும்போது மேனேஜர் அதுக்கு சுத்தமாக சம்மதிக்கலைங்க. பாருங்கள், அவங்க 5 பேர் தான் நேம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஃபாரின் கிளைண்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ புதுசாக நேம் மாத்திரம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம கம்பெனிக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கெட்ட பேர் ஆகி போயிடும். என்ன பண்ணுவீங்க தெரியாது, நீங்கள் தான் போய் ஆகணும். அப்படி போகலை அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனியில் இருக்க வேண்டாம் வசந்த், நீங்கள் இருக்கிறது இன்றைக்கான கடைசி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன கம்பெனி மேனேஜர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ ஏன்னா அது முக்கியமான ப்ராஜெக்ட் போலங்க. ஸோ அந்த மாதிரி சொன்ன ரீசனால என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இப்போ வசந்த் பொய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வசந்துடைய ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் இருக்க 4 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க 4 பேருமே என்ன சொல்கிறாங்க, மச்சான் பார்த்துக்கலாம் மச்சான், வா மச்சான் நாங்களாம் இருக்கோம் இல்லையா, வா ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போன மாதிரி போயிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அதே கேங்கில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருங்க அரவிந்த் இருக்காரு பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, மச்சான் நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க,
இருக்கா, நீ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஒரு பர்சன்ட் கூட உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் சந்தோஷமாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம், அதுக்கு நான் கேரண்டிடா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த அரவிந்த் சொல்கிறாருங்க. அவர் ஏன் சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓகே எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதே மாதிரி அவங்க ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கான, அதாவது அந்த பிஸ்னஸ் மீட்டுக்கு கிளம்புறதுக்கான அந்த நாளும் வந்துருச்சுங்க. எதில் கிளம்புறாங்கன்னு பார்க்கும்போது மஹிந்திரா சைலோ கார் இருக்கு பாருங்க, 7 சீட்டருங்க. அந்த காரில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேருமே கிளம்புற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குது. காரை ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமா இருக்கிறார் இல்லையா, அவர் தான் காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காருங்க. நல்ல ஹில்ஸில் காரை ஓட்ட தெரிஞ்சவருங்க. இப்போ அப்படி காரில் ஜாலியாக ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையான பேக்கிங் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. அப்படி கவர் பண்ணதுக்கப்புறம் அதே ஹில் ஸ்டேஷனுக்கு, அந்த ஹில் ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு டீ ஸ்டால் மாதிரி இருக்குதுங்க. அந்த டீ கடையில் இறங்கி நிப்பாட்டுறாங்க, காரை ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு ஆளுக்கு என்னென்னு வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கேங்கில் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் ஹரிஸ் இருக்காரு பாருங்க, அவர் கேட்குறாரு, அரவிந்தை பார்த்து கேட்குறாரு, மச்சான் ஒரு நிமிஷம் நிப்பாட்டியும், அதாவது ட்ரிப்பு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர, அதாவது பிஸ்னஸ் மீட்டாக இருந்தால் கூட ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டில் பண்ணிட்டு கூட்டு வரலாம் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னால் என்ன என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இப்போ அந்த அரவிந்த் கிட்ட ஹரிஷ் அப்படிங்கிறவர் கேட்டுட்டு இருக்காருங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லும் போது அந்த அரவிந்த் சொல்கிற ஒரு விஷயம் கேட்டு எல்லாரும் மிரண்டு போகிறாங்க. மச்சான் அந்த ட்ரிப் வேணால் உங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பழசு. என்ன சொல்கிறேன்னு கேட்டடே, நான் உனக்கு கம்பெனியில் சீனியர்டா, நான் எத்தனை வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்களாம் இப்போ வந்தவங்க. இதே மாதிரி லொக்கேஷனுக்கு நாங்கள் ஏற்கனவே வேற ஒரு கிளைண்ட்டை நான் மீட் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். நம்ம கம்பெனிக்காரங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் தான் போட்டு கொடுப்பானுங்க, அது என்ன கதைன்னு தெரில பார்த்துக்கோ. அதனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வேற ஒரு கம்பெனி ப்ராஜெக்டாக நாங்கள் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அந்த அரவிந்த் சொல்கிறாருங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னங்கிறத பார்க்கும்போது நம்ம இப்போ போகிறது ஒரு பக்காவான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் லொக்கேஷன் பார்த்துக்கோ, சுற்றி பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான பிளேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபால்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, போய் குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நமக்கு ஒரு நாள் தான் மீட்டிங்கு, ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் ஃப்ரீயாக இருக்க போகிறோம். ஸோ அந்த 2 நாளும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறோம் மக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக அந்த அரவிந்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா மற்ற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா ஓகே ஏதோ பிஸ்னஸ் மீட்டுக்கு போகிறோம், ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறோம், தெரியாத இடமா இருக்க போது அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போது கைடு மாதிரி ஒருத்தருங்க அந்த ஏரியாவுக்கு ஆல்ரெடி போன நபரே நம்ம கூட இருந்துட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போகுதுங்க. நல்லா டீ கடையில் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப கார் அடிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே கம்பெனியில் புக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ரிசார்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரிசார்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சிருந்தாங்க. அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் இவங்க அந்த மாதிரி வந்துட்டு சும்மா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு 10ஆம் தேதி இருக்குது அப்படின்னா 11, 12ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் இவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மீட் இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது, நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாளை கழிச்சு தான் இந்த மாதிரி வந்துட்டு பிஸ்னஸ் மீட் அப்படிங்கிற ரீசனால இவங்க ஜாலியாக ரிலாக்ஸாக எல்லா இடமும் அப்படி நிம்மதியாக சுற்றி பார்க்கலாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, காலையில் வந்துட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பாடு இப்போலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகலாம் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாது. அரவிந்த்கிட்ட கேட்குறாங்க, ஏன்னா அவர் தான் இதுக்கு முன்னாடி வந்தவர் இல்லையா. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் எங்கள் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது, பட் எல்லா இடத்துக்கு போனாலும் வந்துட்டு காசு கட்டி போகணும். பட் காசு கட்டி போகிறது எதுவுமே வந்துட்டு அந்த லெவலுக்கு ஒர்த்தாக இருக்காது. காசு கட்டாமல் போகிற நிறைய வந்துட்டு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அருவிகள் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. முன்னாடி நாங்கள் வரும்போது என்னுடைய சீனியர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டி போயிருக்காங்க. அப்படி ஏற்கனவே நாங்கள் போன ஒரு ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்கும், ஆனால் எனக்கு வழி தான் லைட்டாக மறந்து போன மாதிரி இருக்குது, நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த அரவிந்த் சொல்கிறாருங்க. இதை கேட்டதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்குமே பயங்கரமாக ஜாலி. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி யங்ஸ்டரை பொறுத்த லெவலில் காட்டுக்குள்ளே ட்ரெக் பண்ணி போகிறோம், காட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதோ அட்வென்ச்சர் பண்ண போகிறோம் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிச்சி போகுதுங்க. அப்படி பிடிச்சி போனது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் குறைஞ்சது நம்ம ஒரு 4 நாள் 8 கிலோமீட்டராச்சும் அப் அண்ட் டவுன் சேர்த்து ட்ரக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள், ட்ரக் பண்ண முடியாதுன்னா போக வேண்டாம், வேறு லொக்கேஷன் போயிடலாம். சொல்லும்போது மச்சான் நமக்கு 2 நாள் டைம் இருக்குது, நீ ஏன் கவலைப்படுற, ஃபுல்லாக ஜாலியாக பொறுமையாக போயிட்டு பொறுமையாக திரும்பி வந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இப்போ அவர் சொல்கிறார். என்ன தான் அவர் சொன்னாலும் இப்போ அந்த அரவிந்த் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, இங்கே பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே போன டைமில் வரதுக்கு லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் வந்தோம். ஆனால் அன்றைக்கி ராத்திரி நாங்கள் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. என்ன காட்டு விலங்குலாம் நடமாடிச்சு, எங்களை சுற்றி எல்லாமே ஒரு மாதிரி நடந்துச்சு. பட் அதெல்லாம் இப்போ நடக்குமா அப்படிங்கிற விஷயம் தெரியல. அதனால் என்ன பண்ணுங்க, எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஈவினிங்குள்ளே திரும்பி வந்துடணும், நைட் அங்கே ஸ்டே பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா முதல்ல போலீஸ்கிட்ட மாட்டினா, ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கிட்ட மாட்டினா அப்படின்னா தூக்கி வச்சு முடிச்சு விட்றாங்க, பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படிங்கிற விஷயத்த அந்த அரவிந்த் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் காட்டு விலங்குகள் அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவில், நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அரவிந்த் சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மச்சான் என்ன அரவிந்தே நல்லா பில்டப் காட்டுற மச்சான், என்ன நீ ஆல்ரெடி வந்திருக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் சரி வழி காப்பான்னு பார்த்தா நீங்கள் வழியில் அது இருக்கும் இது இருக்குன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இந்த அரவிந்த் சொல்கிறது யாருமே ஒரு பொருட்டு கூட கேட்காம அவங்களாம் பார்த்தீங்கன்னா சரி வா பார்த்துக்கலாம், என்ன நாங்கள் பார்க்காத விலங்கா மிருகமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அந்த லொக்கேஷனுக்கு போகலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க.
காரில் தான் அவங்களுக்கு தேவையான சும்மா ட்ரக் போகிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அது எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் லோக்கலில் இருக்கக்கூடிய ஷாப்பில் அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த லொக்கேஷனுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. ஆனால் அரவிந்த் அந்த லொக்கேஷனுக்கு போகிற வழியை மறந்துட்டாருங்க. அந்த ஒரு காரை நிப்பாட்டுற இடம் வரைக்கும் அவருக்கு ஞாபகம் இருக்குது. கார் நிப்பாட்டின இடத்துல இருந்து அடுத்து எப்படி போனோம் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் இல்லை. அவர் அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த லோக்கலில் யாருக்கிட்டாச்சும் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த வழியை ட்ராவல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காருங்க. ஆல்மோஸ்ட் அந்த கார் நிப்பாட்டக்கூடிய கார் பார்க்கிங் கிட்ட வந்தாச்சுங்க. காரை நிப்பாட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டூரிஸ்ட் அங்கே வந்திருப்பாங்க பாருங்க, ஏற்கனவே வந்தவங்க தான் காரை நிப்பாட்டிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு மாதிரி ட்ரக் பண்ணி போகிற மாதிரி அவங்க டூரிஸ்ட் ஏதோ போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே லோக்கலில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஷாப் இருந்துருக்குதுங்க. சம்வாட் ஏதோ பிரெட் ஆம்லெட்டு மேகிலாம் வந்துட்டு சும்மா பிளாட்ஃபார்மில் போட்டு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க போல். அப்படி ஒரு அக்காவை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட பார்த்ததுக்கப்புறம் இந்த அரவிந்த் நேராக போகிறாருங்க. போய்கிட்டு அக்கா ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்திருந்தேன். அப்போ தூரத்தில் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபால்ஸுக்கு நாங்கள் குளிக்க போயிருந்தோம். இப்போ எப்படி போகிறது அப்படிங்கிற வழி மறந்துடுச்சு, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பி எனக்கு தெரியும், ஆனால் இப்போ போகிறது ரிஸ்க் ஆச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொல்கிறாங்க. என்ன காட்சி, என்ன ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் கேட்கும்போது, இல்லை இதுக்கு முன்னாடி போனவங்க அந்த அருவியில் வந்துட்டு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு நீச்சல் தெரியாமல் குளிச்சு 2-3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி இறந்து போனதுனால ஃபாரஸ்ட் வந்துட்டு அது உள்ளே போகிறத வந்துட்டு ஃபுல்லாக தடை பண்ணிட்டாங்க. அதாவது இல்லீகலாக யாருமே உள்ளே போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா தடை பண்ணிட்டாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்பப்போ சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் போகலாம், பட் போய் மாட்டினீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக இருந்து தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அக்கா இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது அந்த மாதிரி ஃபாரஸ்ட் பிரச்சனை தொல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு, பட் தெரியாமல் தான் போனோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிங்கிறது அங்கே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த அக்காவுக்கு ஒரு அமௌண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த அக்கா இப்படி போங்க அப்படி போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியை மேப் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அக்கா சொல்லும் போது இவருக்கு ஓரளவு மைண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகுதுங்க. ஓகே இப்படி தான் போனோம், இந்த அக்கா சொல்கிற வழிலாம் அவர் இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. சொல்லும்போது அப்படியே ஓரளவு ஒரு மைண்டில் வந்துட்டு வழி வந்துருச்சுங்க. இப்போ என்ன ஆகுது, அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு எல்லாம் தேவை எது வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நம்ம காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப தள்ளி போயிடும். ஈவன் நாங்கள் இருக்கும்போதே வந்துட்டு சிக்னல்லாம் எதுவுமே கிடைக்கல, இப்போவும் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் தெரியல. பிஎஸ்என்எல் சிம் வச்சுருந்தீங்க வேணா ஏதாச்சும் மழை உச்சிக்கு போனால் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுட்டு அப்படி ட்ரக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கூட தூரத்தில் அந்த அக்கா வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இப்போ அரவிந்த் பார்க்குறாரு, பார்த்து போயிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சைகையிலே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, நேராக அவங்க ட்ரக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே டூரிஸ்ட்லாம் ஒரு பக்கம் நடந்து போகிறாங்க அப்படின்னா இவங்க இன்னொரு பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்க போகிற வழியில் வழி இருக்குது, அதாவது ஒத்தடி பாதை மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு பெரிய பாதை, ஒரு கார் போகிற மாதிரியான வழி கூட இருக்குது. ஸோ அதில் தான் இவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா வீடு தெரியுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் தெரியுது, மக்கள் பேசுகிற சத்தம், டிராஃபிக் சத்தம் எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்குது. அப்போ கூட டீமில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி அந்த பொண்ணு சொல்கிறாங்க, டே என்னடா அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னீங்க, என்னடா எல்லாமே பார்க்கறதுக்கு ஃபுல்லாக நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலைடா, சும்மா எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்னதுன்னு பார்க்கும்போது அரவிந்த் சொல்கிறாரு, நம்ம இந்த ட்ரக்கில் கிட்டத்தட்ட 0.10% கூட நம்ம எடுத்து வைக்கல. ஏன் அப்படின்னா கிட்ட சொன்னேன் இல்லையா, போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் வரதுக்கு 4 கிலோமீட்டர், கொஞ்சம் ஏற்றம்லாம் ஏறுற மாதிரி இருக்கும், தெவிங்கி போயிடும் பார்த்துக்கும். நீ ஜஸ்ட் 4 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன காட்டுக்குள்ளே வந்துட்டோம் போல், என்ன இன்னும் வந்துட்டு வீட்டெலாம் தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோதியை கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சிட்டு அவங்க ஜாலியாக ட்ரக் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகிற வரைக்கும் அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபால்ஸை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்படி அந்த ஃபால்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்குமே என்னென்னா அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலசமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் வரல, அவங்க பாட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக போயிட்டாங்க. போயிட்டு அந்த ஃபால்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபால்ஸ் விழுற சத்தம் கேட்குது, கண்ணால் பார்க்குற சத்தம் கேட்குது. அப்போ அரவிந்த் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, எங்கள் பேர் ஃபால்ஸ் சத்தம் கேட்குது, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ஜாய் பண்ணுங்கள், ஏதாச்சும் பள்ளங்கில்ல கிடந்தால் உள்ளே போய் குளிச்சுறாங்கடா, பயங்கரமாக ஆளை எப்படி இருக்கும் தெரியாது, நார்மலாக சேஃப்டியாக போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி திரும்ப உடனே சீக்கிரம் கிளம்புங்க, ஏன் அப்படின்னா ஈவினிங் இருட்டுறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு வெளியே போய் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை அரவிந்த் சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது அவங்க ஆல்மோஸ்ட் அந்த சத்தம் கேட்குற இடத்த நோக்கி போயிட்டாங்க. ஃபால்ஸையும் பார்க்குறாங்க, பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பட் எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் அந்த இடத்துல அரவிந்த் சந்தோஷப்படல. ஏன் அப்படின்னா அவர் கூட்டு வந்திருக்காரு அந்த ஃபால்ஸுக்கு, பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸ் இல்லை. ஏன்னா அரவிந்த் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட வந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபால்ஸ், அது அவர் கண்ணுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, எப்படி இருக்கும் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் அந்த மாதிரி எல்லா விஷயமும் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்குது. ஆனால் இங்கே இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்காங்க, லொக்கேஷன் பார்க்குறதுக்கு அழகாக பயங்கரமாக இருந்தால் கூட இப்போ இவங்க பார்க்குற ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அரவிந்த் இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து குளிச்சு அந்த ஃபால்ஸ் கிடையாது அப்படிங்கிறது அரவிந்துக்கு நல்லாவே தெரிய வருதுங்க. அப்படி இதை பார்த்ததுக்கப்புறம் டக்குன்னு தண்ணிக்குள்ளே இறங்கி ஓடுறானுங்க அரவிந்துடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, மற்றவனுங்க, அதாவது வந்துட்டு ராமாவாக இருக்கட்டும் வசந்தா இருக்கட்டும் எல்லாரும் தண்ணிக்குள்ளே இறங்கி ஓடுறானுங்க.
அப்போ அரவிந்த் பயங்கரமாக கத்துறாருங்க. கத்தி நில்லுங்கடா அப்படிங்க மாதிரி வந்துட்டு கத்துறாரு. ஆக்சுவலி அவர் கொஞ்சம் ஏஜ்லேயுமே வந்து வயசு கூடினவர் தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன எல்லாருமே கேட்பாங்க. அவர் கத்திட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது எங்கே ஓடுற தண்ணிக்குள்ளே ஓடுற வெளியே அப்படிங்க மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ அவங்க 2 பேர் வெளியே வராங்க. என்னடா ஆச்சு ஃபால்ஸை பார்த்தாச்சு எங்களுக்கு நீச்சல் தெரியும்டா, நாங்கள் குளிக்க போகிறோம், உனக்கு என்ன அப்படிங்க மாதிரி என்ன அந்த 2 பேரும் அரவிந்தை பார்த்து கேட்கும்போது அப்பா அந்த அரவிந்த் சொல்கிற விஷயம் இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த ஃபால்ஸ் இது இல்லை, என்னையா சொல்கிற வளர்ற அப்படிங்க மாதிரி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க திரும்பியுமே. அப்போ அகைன் இவர் என்ன அரவிந்த் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது இங்கே பாரு நம்ம ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம், ஆனால் நாங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்த குளித்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் கிடையாது. இப்போ இதில் ஆழம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி குளிக்கலாமா கூடாது அப்படிங்கிற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. உள்ளே போய் ஏதாச்சும் பிரச்சனையாச்சு, யார் உயிருக்காச்சும் பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவங்க எல்லாருமே போலீஸில் மட்டும், அது மட்டும் இல்லாமல் பெரிய பிரச்சனை தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்னால் கேளுங்க, வந்தாச்சு பார்த்தாச்சு ஃபோட்டோ எடுங்க, கால்கை வேணால் சும்மா கரையில் கழுவிக்குவோங்க, குளிக்கிற மாதிரி எனக்கு என்ன பொறுத்தளவு குளிக்கிறது வந்துட்டு நல்லதாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அரவிந்த் சொல்லிகிட்டு இருக்காருங்க. ஆனால் இந்த நீச்சல் தெரிஞ்சவனுக்கு கொஞ்சம் இந்த பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கவனுக்கு இதெல்லாம் கேட்பானுங்களா, கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, மச்சான் எங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய இடத்துல குடிச்சிருக்கேன், கடல்லே குடிச்சிருக்கேன் அப்படி மாதிரி சீனை போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே போய் அவங்க பாட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா நீச்சல் அடித்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அரவிந்த் பார்க்குறாருங்க, அவங்க குளிக்கிறானுங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த அருவி ஒரு பக்கம் விழுந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்கும் போலங்க. அவங்க பாட்டு ஜாலியாக குளிச்சுக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஈவன் அந்த பொண்ணு ஜோதி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க அரவிந்த் கிட்ட திரும்பி கேட்குறாங்க, நான் குளிக்க போகலாமா வேண்டாமான்னு கேட்கும்போது அவன் நீச்சல் தெரியுமான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எனக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, நீ குளிக்க வேண்டாமா, ஜஸ்ட் ஓரமாக இருந்து அவங்க குளிக்கிறத என்ஜாய் பண்ணுறது நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜோதி பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்காமல் ஜஸ்ட் கரையோரமாக இருந்துட்டு மற்ற பசங்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அரவிந்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மனசு சலசமாக ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அவருக்கு குளிக்கிறதுக்கு மனசே வரல. அவரும் ஜஸ்ட் அந்த ஜோதி பக்கத்தில் உட்காந்து அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ இது வரைக்கும் எந்த அமானுஷமான விஷயங்களுமே நடக்கலை. இதுக்கப்புறம் தான் அமானுஷ திகில் அப்படிங்கிறது அவங்க 5 பேர் லைஃப்பில் வீச போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த தண்ணிக்குள்ளே அவங்க அவ்வளோ ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஜாலி அந்த என்ஜாய்மெண்ட்லாம் அப்படி தூக்கி தூர வீசுகிற மாதிரி ஒரு பயங்கரமான அமானுஷமான விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் குளிச்சு முடிச்சிட்டாங்க. டைமும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சுங்க, ஒரு 3-3:30 மணி ஆகிப்போச்சு. அவங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்திருக்காங்க. யார் வாங்கிட்டு வந்திருக்கா தெரியுமா, அரவிந்த் வாங்கிட்டு வரல. ஏன்னா அரவிந்துக்கு தெரியும் காட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் இந்த மாதிரி குப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் சாப்பாடு ஸ்மெல்லாம் மிருகங்களுக்கு பிடிச்சா அப்படின்னா அது இன்னும் பெரிய டேஞ்சரும் அப்படிங்கிற விஷயம் அரவிந்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அவங்க வரும்போதும் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடுலாம் கொண்டு வரல. இவனுங்க என்ன ஆகுதுன்னா சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கானுங்க, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. இந்த விஷயம் ஜோதிக்கும் தெரியாது, அரவிந்துக்கும் தெரியாது. மிச்சம் 4 பேர் இந்த விஷயங்கள் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அரவிந்த் கூப்பிட்டா அவனுக்கு மச்சான் பாதி குளியல் தான் பிடிச்சிருக்கோம், இப்போ நாங்கள் சரக்கு அடிச்சுட்டு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டா தான் எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபீலே வரும் மச்சான், என்ன உடனே கிளம்பலாம்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அரவிந்த் டென்ஷன் ஆகுறாரு. இல்லை என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க, சரக்கு சாப்பாடுன்னு இருக்கேன், இரு மச்சான் பேக்கில் இருக்க மச்சான் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் எடுக்கிறான். ஒருத்தன் குடிக்கிறான், ஒருத்தன் வந்துட்டு நல்ல இதை ரைஸா ஃப்ரைட் ரைஸா இல்லை வந்துட்டு புரோட்டாவும் தெரிலங்க, ஏதோ ஒரு சாப்பாடு பார்சல் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. அதை போட்டு உட்காந்து சாப்பிட்றான்னு இதை பார்த்து அரவிந்துக்கு டென்ஷன் ஆகுது. சீக்கிரம் என்ன தேய்ச்சி பண்ணிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் சொல்கிறாரு. இப்போ அவங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு குடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப அந்த போதை வாக்கில் போய்ட்டு உள்ளே குளிச்சு முடிச்சுட்டு எப்படியே வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அரவிந்த் டென்ஷனில் சீக்கிரம் வாங்கி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ கிளம்புறாங்க. அதாவது அவங்க வந்திருக்கிற அந்த அருவிக்கரையை விட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் போயிருப்பாங்க போல். ஸோ அந்த 500 மீட்டரில் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த அருவியிலேருந்து விழுற சவுண்டு இருக்குது பாருங்கள், அதுவே சத்தம் ஆஃப் ஆகிருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கடைசி யார் வந்துட்டு இருக்கானா வசந்த் வந்துட்டு இருக்காருங்க. அப்படி வந்துகிட்டு இருக்க வசந்தை பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம். யார் கூப்பிட்றான்னு பார்த்தா இவங்க முன்னாடி 4 பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த 4 பேரில் ஒரு ஃப்ரெண்டு தான் பின்னாடி இருந்து மச்சான் வசந்தே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்தி கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டு இருக்குது. இப்போ உடனே வசந்த் என்ன பண்ணியிருக்கிறாரு, டக்குன்னு பின்னாடி திரும்பி இருக்கிறாரு. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. சரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு திரும்ப ஃப்ரண்ட்டில் திரும்பி இருப்பார் போல். அப்படி ஃப்ரண்ட்டில் திரும்பி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் போய்கிட்டு இருந்தேன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்கானுங்க பாருங்க. 4 பேருமே காணும். வித்தின் 2-3 செகண்டில் எப்படி காட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் காணாமல் இருக்க முடியும், ஒன்றுமே புரியல. வசந்த் அந்த இடத்துல குழம்பி போய்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு என்ன நினச்சி எதுவுமே அவருக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி போய்கிட்டு இருக்க அந்த 4 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க 4 பேர் அவங்க பாட்டு கேஷுவலாக போய்கிட்டே தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வசந்த்னு ஒருத்தர் நம்ம கூட வந்தான், இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் தான் அவங்க 4 பேரும், ஏன்னா ஆல்மோஸ்ட் குளிச்சு முடிச்சு ரொம்ப டயர்டாயிருச்சுங்க, அதுவும் கொஞ்சம் அரைபோதில் வேறு இருந்துட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக நடந்து அந்த மாதிரி வசந்தை பற்றி கண்டிக்காமல் போய்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வசந்த் அவரு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மச்சான் எங்கடா போனீங்க அப்படி மாதிரி கத்தி கூப்பாடு போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. என்ன சத்தம் போட்டாலும் வசந்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. இன்னொரு பக்கம் வசந்த் சரி ஓகே நம்ம ஏதாவது குருட்டா முகல போய் பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காட்டுக்குள்ளே அவர் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புன்னு கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா
மேபி அவர் அங்கேயே நின்றுருந்தாரு கூட அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனவங்க வசந்த் காணாமல் இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ரிட்டன் வரும்போது வசந்த் அங்கே இருந்தால் கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே நமக்கு தெரிஞ்ச வழியில் நம்ம முன்னாடி நடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வசந்த் நடந்து போக ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் ஒரு பக்கமாக நடந்து போய்கிட்டு இருக்காருங்க. ஸோ இன்னொரு பக்கம் முன்னாடி போய்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கேஷுவல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ளே புதருக்குள்ளேருந்து ஏதோ சவுண்டுங்க. இந்த சவுண்டு கேட்ட உடனே இதை சுதாரிச்சுக்கிட்ட அந்த அரவிந்த் அப்படிங்கிற அந்த அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது எல்லாரும் அமைதியாக இருங்க, ஏதாச்சும் விலங்கு வர மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருமே கூட்டமாக இருந்துட்டு இருங்க, யாரும் பிரிஞ்சாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அந்த அரவிந்த் அப்படிங்கிற அந்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தங்க காட்டுக்குள்ளேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியான ஒரு பொண்ணு, அதாவது வந்துட்டு பையன் அந்த மாதிரி வந்துட்டு காணாம போன வசந்த் அப்படிலாம் கிடையாதுங்க, ஏதோ ஒரு பொண்ணு என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துற மாதிரி எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து லேசாக குரல் வந்துட்டு இருக்குது. ரொம்ப லைட்டாக தான் கேட்டுட்ருக்குது. முதல்ல அந்த குரல் யாருக்கு கேட்டிருக்குன்னா ஜோதிக்கு தான் கேட்டிருக்குது. ஜோதி தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குது அந்த சத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் இந்த விலங்கு சவுண்டு போடுது பாருங்க, இதுதான் கேட்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இப்போ தான் அரவிந்துக்கும் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. ஓகே ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது, அதான் நீ சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி ஜோதிட்டு கேட்கும்போது ஆமாம் அதான் எனக்கு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஹரிஷா இருக்கட்டும், அது போக பார்த்தீங்கன்னா அந்த ராமாவாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, டேய் வசந்தங்கடா, டேய் மச்சான் வசந்தங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் பேசும்போது கூட முன்னாடி இருக்கவங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டேய் வசந்த காணுண்டா எங்கடா அமைதியாக இருக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு சொல்கிறாருங்க. அப்போ தான் என்னடா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா வசந்த காணும். அப்போ அவங்க நினச்சிக்கிட்ட விஷயம், ஓகே வசந்த் எங்கேயாச்சும் 1 பாத்ரூம் இருக்க போயிருக்கணும், இல்லை எங்கேயாச்சும் பக்கத்தில் இருந்துட்டு இருக்கணும், இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஏமாற்றணும், ப்ராங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க 4 பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் தேடி இருப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் தேடி இருப்பாங்க. 10 நிமிஷம் தாண்டும் போது தான் அவங்களுக்கு வசந்த் உண்மையிலே காணாமல் போயிருக்கிறோம் அப்படிங்கிற சீரியஸ்னஸ் தெரிய வருதுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் பாதி தூரம் கூட வரல, ஒரு காவாசி தூரம் தான் வந்திருக்கிறாங்க. அப்போ இன்னும் 3/4 தூரம் இருக்குது. அவங்க இப்போ நடந்து போனாலே பார்த்தீங்கன்னா வெளியே போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6:30 மணி 6:45 மணி ஆயிரும், ஆல்மோஸ்ட் இருட்டுற டைம் ஆயிரும். அப்படி இருக்கும்போது இப்போ வசந்த காணும். இதுக்கப்புறம் நம்ம தேட ஆரம்பித்து வசந்த கண்டுபிடிச்சி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாரும் வசந்த சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே வசந்த் இருந்துட்டு இருக்க பக்கம் வசந்த் ஒரு பக்கம் தனியாக போய்கிட்டு இருக்காரு பாருங்க. அவரு திரும்பி எப்படியே காட்டு வழி நடந்து போகிறாரு பாருங்க. அவருக்கு நடந்து போகும்போது திரும்ப அவருக்கு என்ன சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா திரும்ப அதே மாதிரி அந்த ஃபால் சொல்கிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ வசந்த் ஒரு மாதிரி பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருக்காருங்க. அவர் போய் பார்க்கும்போது ஆக்சுவலி வசந்த் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேருந்து திரும்பி வந்தாரோ அதே இடத்துக்கு திரும்ப போயிருக்காரு. அதாவது அதே ஃபால்ஸுக்கே ரிட்டர்ன் யூட்டர்ன் போட்டு அந்த பக்கம் நடந்து போயிருக்காரு. மனுஷன் என்ன பண்ணுறதுனே தெரியல, முடிச்சு அந்த ஃபால்ஸ் கரையோரமாக உட்காந்துட்டு இருக்காருங்க. சூரியன்லாம் மறையல, அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நின்று விளாண்ட அந்த கால் தடம்லாம் இருந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டோமா என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கேருந்து ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்காரு. இப்போ வசந்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா காட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. ஆனால் வசந்த் நினச்சிக்கிட்டார் ஒருவேளை இந்த குரல் ஜோதியுடைய குரலாக இருக்கும். ஏன்னா அந்த குரல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெளிவாலாம் கேட்கலங்க, ஏதோ லைட்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்குது. அதுவும் இந்த ஃபால் சவுண்டில் வசந்துக்கு சுத்தமாக கேட்கல, ஏதோ ஒரு மூலையில் லைட்டாக ஏதோ கேட்குற மாதிரி இருந்திருக்குது. இவன் என்ன பண்ணுறாரு, இவர் வசந்த் காட்டுக்குள்ளே போகிறாருங்க. அந்த ஃபால்ஸை விட்டு நகண்டு போக போக வசந்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு பாருங்கள், அதாவது ஒரு பொண்ணு காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்ற சவுண்டு இருக்குது பாருங்கள், அது வசந்துக்குமே அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ வசந்தும் அந்த லொக்கேஷன் நோக்கி போய்கிட்டே இருந்துட்டு இருக்காருங்க. ஆனால் இங்கே சொல்கிறேன், இந்த வசந்த் அந்த லொக்கேஷன் நோக்கி போயிருக்கிறாரு பாருங்க. இதுக்கப்புறம் அந்த வசந்துக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க பாருங்க, யாருக்குமே தெரியாது. சீரியஸாக வசந்துக்கே அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா அப்படி வசந்த் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு மரம் இருந்திருக்குது. அந்த மரம் பயங்கரமாக ஜெய்ஜாண்டிக்காக இருந்திருக்கு, ரொம்ப பெரிய மரங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி தான் ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இப்போ என்ன ஆகுது, இவர் அந்த மரத்துக்கு பின்னாடியும் போய் பார்த்துருக்காரு. அப்படி போய் பார்த்தவருக்கு அந்த மரத்தில் ஒரு பழைய கல்லாலாகப்பட்ட ஒரு சிலை இருந்திருக்கு. அந்த சிலையை பார்க்குறாரு, ஆல்மோஸ்ட் டேமேஜ் ஆகி போயிருந்துருக்குது. யாரும் பூஜை பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை, அது சாமி சிலையா இல்லை என்ன சிலை அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வசந்துக்கு தெரியல. அந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த சிலையுடைய கண்ணை பார்த்தாரு மனுஷன். அப்படி அந்த சிலையுடைய கண்ணை பார்த்தவருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியவே இல்லை. அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்ததை தான் வசந்த் சொல்லிட்டு இருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எதுவுமே யாருக்குமே தெரியாதுங்க. இப்போ வசந்த் கம்ப்ளீட்டாக அவருக்கே தெரியாமல் காணாமல் போயிருக்காருன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வசந்த் ஒரு பக்கம் காணும் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா அட் த சேம் டைம் ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ என்ன ஆகுது, அவங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வர இடத்துக்கிட்ட கிட்ட போயிட்டாங்க 4 பேரும். அப்படி கிட்ட போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்க கண்ணில் தூரத்தில் ஒரு பழைய பாலடைஞ்ச ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பில்டிங் தெரியுதுங்க.
அந்த பில்டிங்கை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டு சோகமாக இருக்கிறதான்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு தூரத்தை பில்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் யாராச்சும் மக்கள் வாழ்வாங்க, அவங்கக்கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்கலாம். மேபி ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தால் கூட பட்சத்தில் நம்ம பரவாயில்ல, நம்ம போய்ட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு காணல் போய்ட்டு சொல்லலாம், இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பொண்ணு காப்பாற்றுங்கன்னு சொன்ன மாதிரி சவுண்டு வந்துச்சு, அதான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இல்லை ஒருவேளை இந்த பில்டிங்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல கோணத்தில் யோசிச்சுக்கிட்டு தான் இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பில்டிங்கை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆல்மோஸ்ட் அவங்க 4 பேரும் அந்த பில்டிங் கிட்ட போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த பில்டிங்கில் மக்கள் வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பில்டிங் ஃபுல்லாகவே இடிஞ்சு போன மாதிரியும் ஒரு மாதிரி பாலடைஞ்சு பேர் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக யாருமே வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சத்தம், என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சத்தம் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்குள்ளே இருந்தால் ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டோம் இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை இந்த காட்டுக்குள்ளே யாராச்சும் கடத்தல்காரங்க இருப்பாங்க, அவங்க தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை கடத்தி வச்சுருப்பாங்க போல். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு அந்த கடத்தல்காரங்க அந்த பில்டிங்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அந்த பொண்ணு கத்திட்டு இருக்காங்க. நம்ம போனோம் அப்படின்னா அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த 4 பேரும் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 4 பேரும் அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. பில்டிங்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிற எதுவுமே தர்றாங்க. நல்ல வேலை இவங்க நைட்டு லேட் ஆச்சுன்னா நம்ம டார்ச் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 4 பேருமே கையில் ஒரு சின்ன ஒரு டார்ச் வச்சுருக்காங்க. வர வழியிலையும் அந்த சின்ன சின்ன ஷாப்பிங்கில் வாங்கினாங்க சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி டார்ச் லைட்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த டார்ச் அடிச்சுட்டு அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. இவங்க டார்ச்சை ஆன் பண்ண அடுத்த நிமிஷங்க பில்டிங்குள்ளே இருந்து அவ்வளோ வவ்வால் பறந்து வெளியே வருது. அதாவது வவ்வாலுக்கு இருட்டு தான் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது லைட் அடித்தா எப்படிங்க வெளியே வராமல் இருக்கும், அந்த மாதிரி வவ்வால்லாம் அவ்வளோ காட்டு வெளியே வந்திருக்குது. பில்டிங்குள்ளே போனோம் அப்படின்னா பயங்கரமான ஸ்மெல்லு. அது மேபி வவ்வாலுடைய அந்த எச்சம் அந்த ஸ்மெல்லாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பாலடைஞ்ச பில்டிங் இல்லையா பழைய ஸ்மெல் ஏதாச்சும் வந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்குது. அவங்க அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. போனால் அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப பழைய காலத்து பில்டிங் மாதிரி இருக்குது. அங்கே பழைய கண்ணாடி உடைஞ்ச ஃபோட்டோலாம் இருக்குது. அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் ஆட்கள் மாதிரியே இல்லைங்க, பழைய அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்க சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்களும் அவங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்க மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அரவிந்த் ஒரு பக்கம் வியந்து போய் பார்த்துட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் பின்னாடி வந்துட்டு இருக்க அந்த ஜோதி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பழைய விஷயங்கள் ரொம்ப பிடித்தம் இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பழைய விஷயம் பார்த்தாலே ஃபோட்டோ அடிக்கிறதா இருக்கட்டும், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இதை பார்க்கும்போது அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஏதோ காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போன ஒரு பில்டிங்கை கண்டுபிடிச்சிருக்கோம் போலப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க. பின்னாடி வந்துட்டு இருக்க அவனுக்கு 2 பேரும் சரி அதெல்லாம் ஓகே, வசந்த் எங்கப்பா போனா, இந்த பொண்ணை தேடி வந்தீங்க சரியாக போச்சு, வசந்தை தேடினீங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அப்போ தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிய வருது. ஆமாம், வசந்தை எப்படி நம்ம விட்டோம், வசந்தை தான் காணும் தேடிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுடைய சவுண்ட் நம்ம கேட்டுச்சு. இந்த பொண்ணுடைய சத்தம் கேட்கும்போது நம்ம வசந்தை அப்படி கம்ப்ளீட்டாக மறந்துருக்கலையா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிய வருது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பொண்ணு சவுண்டு கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே வசந்தை காணும் தேடிட்டு இருந்தவங்க அந்த பொண்ணு சவுண்டு கேட்டதுக்கப்புறம் அவங்க வசந்தையே மறந்துட்டு தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அவங்களுக்கே நடக்கலை. ஏன் அப்படின்னா ஒரு நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸை காணும் சொல்லிட்டு அவங்கள தேடுவோமா, இல்லை யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு பிரச்சனை தான் அவங்கள பார்க்க போவோமா, கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டை காணும் தான் தேடிட்டு இருப்போம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இவங்களை அறியாமல் இவங்க மைண்டே யாரோ கண்ட்ரோல் பண்ணி மாற்றின மாதிரி தான் அவங்களுக்கு அன்றைக்கி இருந்திருக்குதுங்க. ஏன்னா வசந்த பற்றின ஒரு துளி கூட அந்த நிமிஷம் வரை அவங்களுக்கு ஞாபகம் வராமல் இருந்திருக்குது. அது யாரோ ஒருத்தன் இப்போ பின்னாடி இருக்க அந்த போதையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இப்போ சொல்ல போய் தான் இவங்களுக்கு வசந்தியும் காணல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. ஒருவேளை வசந்து கூட இங்கே வந்து மாட்டியிருக்கலாம் இல்லையா, அந்த கடத்தல்காரங்க பிடிச்சிருக்கலாம், வசந்து கூட இந்த மாதிரி பில்டிங்கில் இருந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ரீசன்னால மச்சான் வசந்துன்னு சொல்லிட்டு என்ன அந்த பில்டிங்கில் இருந்து பயங்கரமாக கத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி கத்தி கூப்பிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு இன்னொரு சம்பவமும் நடக்குதுங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அது கொஞ்சம் ஒரு பெரிய பில்டிங் தான். அந்த பில்டிங்கில் கீழே அண்டர் கிரவுண்டும் இருந்துருக்குது. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளங்க உங்களுக்கு காலுக்கு நேர் கீழே பார்த்தீங்கன்னா மச்சான் நான் இங்கே தான் இருக்கிற மச்சான் அப்படிங்கிற மாதிரி என்ன வசந்து கூப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமான சத்தம். அது இவங்க நின்றுட்டுருக்காங்க, 4 பேர் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க காலு கீழே கேட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. காலு கீழே போகிறதுக்கு வழிலாம் இவங்களுக்கு தெரியாது. அது ஒரு பழைய பில்டிங்கு, ஏதோ பில்டிங்குள்ளே வந்துருக்குறாங்க. இப்போ தான் காலு கீழே அதுவும் காதை வந்துட்டு அந்த தரையில் ஃப்ளோரில் வச்சு பார்க்குறாங்க. ஃப்ளோர் ஃபுல்லாக மண்ணுங்க குப்பையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதில் காதை வச்சு பார்க்குறாங்க. வசந்த் பயங்கரமாக கத்திட்டு இருக்க மாதிரியும் வசந்த் அலற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்குது. இப்போ அடுத்து ஜோதி கொஞ்சம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜோதி காதை வச்சு பார்த்துருக்காங்க. ஜோதி காதை வைக்கும்போது கண்ணை மூடி இருக்கிறாங்க. அப்படி கண்ணு மூடும்போது சும்மா நம்ம கண்ணை மட்டும் ஏதாச்சும் இமேஜின் பண்ண நமக்கு ஏதாவது தோணும் பாருங்க. பட் அங்கே தான் இன்னொரு விஷயம் என்ன தோணியிருக்குன்னு பார்க்கும்போது ஜோதி கண்ணை மூடும்போது அந்த ஜோதி இருக்கிறாங்க பாருங்க, அவங்களே
அந்த 2-3 செகண்டில் நடந்திருக்குதாங்க. ஜோதியை வசந்த் கழுத்தை நெரிச்சு அவங்கள போட்டு இந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அதில் தான் வசந்த் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துற மாதிரியான ஒரு சத்தம் ஜோதி கேட்டிருக்குது. எப்படி ஜோதி காதை வச்சு தரையில் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஜோதியோட இமேஜினேஷனில் கண்ணை மூடி காதை வச்சு கேட்கும்போது ஜோதி இமேஜினேஷனில் ஜோதி தான் வசந்த் ஏதோ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு தோண்டி இருக்குது. டக்குன்னு பயந்து போய் எந்திக்கிறாங்க. என்னாச்சு ஜோதி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ குடிகாரங்க அவனுக்கு 2 பேரும் திரும்ப அவனுங்களும் காதை வச்சு கேட்டிருப்பானுங்க போல. அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியல. இப்போ ஜோதிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு அரவிந்த் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரவிந்த் கிட்ட ஜோதி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இல்லை எனக்கு எதுவும் சரியாக படல, நம்ம அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஜோதி சொல்கிறாங்க. ஆனால் வசந்த் பார்த்தீங்கன்னா அரவிந்தோ ஜோதி அவங்கள விட பின்னாடி இருக்க அந்த குடிகாரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேருக்கு தான் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமே. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க, பில்டிங்கை விட்டு வெளியே போகிறதா, என்ன கீழே தான் என் ஃப்ரெண்டு மச்சான் வசந்த் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ வெளியே போகுதுங்கிறீங்க, என்ன கதை அப்படிங்கிற மாதிரி என்ன அவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹரிஷா இருக்கட்டும், அது போக ராமாவாக இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண தெரியாமல் அவ்வளோ பேர் உள்ளே முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் திரும்ப அந்த குரலுங்க, ஒரு பொண்ணு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த குரலும் கேட்குது. அது பில்டிங்குள்ளே மாடியில் ஒரு ஃப்ளோர்லேருந்து கேட்டுட்ருக்குது. இப்போ என்ன ஆகுது, பின்னாடி இருக்க 2 பேரும் மச்சான் நம்ம போய் பார்க்கணும் யார் அந்த பொண்ணு பார்க்கணும் வச்சுட்டு அவனை கிளம்பி போகிறாங்க. ஆனால் அந்த அரவிந்தும் ஜோதி என்ன பண்ணுறாங்க, அங்கேயே நிற்கிறாங்க. அரவிந்த் சொன்ன கேளு அரவிந்த், நம்ம அந்த பில்டிங் விட்டு வெளியே போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ சரியாக படல, ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி தெரியல, என்னாச்சுன்னு சொல்லும்போது ஜோதி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கண்ணை மூடினா எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சு, நம்மளாம் நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவர் அரவிந்த் என்ன பண்ணியிருக்காரு, அவரும் காதை வச்சு கேட்கும்போது கண்ணை மூடி இருக்கிறாரு. அப்படி மூடும்போது அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அரவிந்தை யாரோ ஒரு பொண்ணுங்க, இது என்ன பொண்ணு அப்படிங்கிறலாம் தெரியலையாங்க, யாரோ ஒரு பொண்ணு அரவிந்தை போட்டு ஏதோ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அரவிந்த் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. ஜோதிக்கு தெரிஞ்சது ஜோதி வசந்த் ஏதோ பண்ணுற மாதிரி, ஆனால் அரவிந்த் கண்ணுக்கு தெரியுறது அரவிந்தை யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மைதானா, அப்போ இது கீழே அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் க்யூரியாசிட்டி அரவிந்த் கிளம்புனா கூட என்ன ஆகுதுன்னா, அங்கே அந்த ஜோதி சொல்கிற விஷயம் நம்ம அந்த பில்டிங்குள்ளே இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லை, அவங்களை கூப்பிட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் மேலே போனாங்க பாருங்கள், அவனுக்கு 2 பேரையும் கூப்பிட்ருக்காங்க. டேய் எங்கடா போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹரிஷ் ராமான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவங்களுடைய பேச்சு மூச்சை காணும். என்னாச்சு ஏதாச்சும் எங்கே போனாலுங்க தெரில. இப்போ ஜோதி சொல்கிறாங்க நம்ம வெளியே போயிடலாம், அவனுக்கு எப்படி வந்துடுவானுங்க பார்த்துக்கோ, குடிகாரனுங்க வந்துடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி ஜோதி சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் கூட அரவிந்த் சொல்கிறாங்க, இல்லை நம்மளை நம்பி வந்திருக்காங்க, ஆல்ரெடி வசந்தை தொலைச்சிட்டோம், அவன் சவுண்டு கேட்டுட்டு இருக்கான், எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு தெரில, இப்போ இன்னொரு பக்கம் இவனுங்களையும் தொலைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையாக போயிரும் பார்த்துக்கோ, அதனால் ஃபஸ்ட்டு மேலே போய் பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம கிளம்பி வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அரவிந்த் சொல்கிறாங்க. இப்போ ஜோதி அரவிந்துங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி பயத்தில் தான் மாடிக்கு போகிறாங்க. அப்படி மாடிக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அங்கே இவங்க ஃப்ரெண்டு 2 பேர் போனாங்க பாருங்கள், அந்த ராமா அது ஹரிஷும், அங்கே 2 பேரும் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே புரியாமல் திரும்ப வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் அவங்களால இது உண்மையாக அப்படிங்கிற நம்ப முடியலைங்க. வெளியே வந்திருக்கிறாங்க, பால்கனி மாதிரி பழைய உடஞ்சி போன பால்கனி இருந்திருக்குதுங்க. அதுக்கு நேர் வெளியே ஆப்போசிட்டில் மேலே ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா தலைகீழ வசந்த் இருக்கிறாரு பாருங்க, அவர் தொங்கிட்டு இருந்திருக்காரு. பார்த்தா எப்படி மிரண்டு போவாங்களா மாட்டாங்களா, 2 பேரும் கத்தி அலறிச்சு வசந்த் அப்படிங்கிற மாதிரி மச்சான் என்னாச்சு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் கிட்ட போய் வசந்த் கிட்ட போயிருக்கிறாங்க. அதாவது வசந்த் தலைகீழ தொங்கிட்டு இருக்காருங்க. இப்போ என் முன்னாடி தான் வசந்த் தொங்கிட்டு இருக்காரு வச்சுக்கோங்க. மாடியிலேருந்து இறங்கி போய் வசந்த் கிட்ட வந்துட்டாங்க. வசந்த் கிட்ட வந்துட்டு வசந்துடைய அப்படி மூஞ்சை பிடிச்சி என்னாச்சு மச்சான் அப்படிங்கிற மாதிரி வசந்தை பிடிச்சி இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வசந்த் பயங்கரமாக சிரிச்சிருக்கிறாரு, வாயை திறந்து கண்ணுக்குலாம் வெளியே ஒரு மாதிரி போயிருக்குது. இதை பார்த்து 2 பேரும் மிரண்டு போய் கத்தி அலறடிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பில்டிங் விட்டு நேராக வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. ஸ்டில் இன்னும் இருட்டலை, அவங்களுக்கு இருட்டாத வரைக்கும் நல்லதாக போச்சுங்க. சூரிய வெளிச்சம் ஏதோ ஒரு மூலையில் மரத்து வழியாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ தான் வெளியே வந்து நின்றுட்டு பார்க்குறாங்க, அந்த பில்டிங்கை பார்த்தாலே ஏதோ பேய் பில்டிங் மாதிரி பயமாக இருந்துட்டு இருக்குது. உள்ளே போன 2 பேருக்கு என்னாச்சுன்னு தெரில, மச்சான் வசந்துக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் தெரில. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியலன்னு சொல்லும் போது தான் அந்த அரவிந்த் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எனக்கு என்னமோ அது ஏதோ பயத்தில் மாட்டிகிட்டு இருக்க பொண்ணு மாதிரி தெரியல, அந்த பொண்ணு ஏதோ பேயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது ஜோதி இன்னும் பயந்து போகிறாங்க. என்ன சொல்கிற, எனக்கும் அது நீ சொல்கிறது கரெக்ட் உண்மையாக தான் படுது, ஏன் அந்த பொண்ணு உள்ளேருந்து கத்துறாங்க அப்படின்னு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய சவுண்டை காணும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் தகச்சு போய் திண்டாடி போய் நின்றுட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரம் போயிருக்குதுங்க, ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு, ஃபுல்லாக கும்மரிட்டாயிருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா அகைன் இப்போ அவங்க காணா போன 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அதாவது ஹரிஷ் அது போக ராமா, அவங்க 2 பேரும் டே எங்கடா போனீங்க காப்பாற்றுங்கடா எப்படி வெளியே வரந்துடுறதா அப்படிங்கிற மாதிரி நார்மலாக பயப்படலாம் இல்லைங்க, நார்மலாக கேஷுவலாக அந்த பில்டிங்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி ஒரு சத்தம்.
எங்கடா மச்சான் போனால் அரவிந்தே, எங்கே போனால் ஜோதி அப்படிங்க மாதிரி என்ன அவங்க 2 பேரும் கூப்பிட்ற மாதிரி ஒரு சுத்தம். இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஓகே, நார்மலாக இருந்துகிட்ருக்கானுங்க, எங்கேயோ அந்த பில்டிங் கூட சுற்றி இருக்கானுங்க, வழி தெரியாமல் தெரிஞ்சிருக்கானுங்க, இப்போ வெளியே வந்துட்டானுங்க. ஆனால் பில்டிங் விட்டு இன்னும் வெளியே வரல, எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த திரும்ப அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. பயத்தோடு தான் போகிறாங்க. ஜோதி நான் வரலங்கிறாங்க. பட் இருந்தாலும் ஜோதி நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னால் கூட இந்த அரவிந்த் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஜோதி திரும்ப வந்து அரவிந்தை பிடிச்சிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு அங்கே தனியாக இருக்கிறதுக்கும் பயமாக இருக்குது, நான் உன் கூட இருந்துட்டு போய்க்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த அரவிந்த் கூட அந்த ஜோதி வந்துருக்குறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங் அதாவது திரும்ப பூட்டிட்டு வந்து அந்த கதவை திரும்ப திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஃபுல் இருட்டாக இருக்குது. அவங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறது எதுவுமே புரியல. திரும்ப மேலே இருந்தால் சத்தம் வந்துட்டு இருக்குது. இப்போ யாருடைய சத்தம் வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஹரிஷுடைய சத்தம் தான் வருதுங்க, ராமாவுடைய சத்தம் வரல. இப்போ ஹரிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரவிந்த் கூப்பிட்டுட்டு இருக்காரு. அடுத்து ஒரு 2-3 செகண்ட் ஆயிருக்காதுங்க, என்ன எங்கேருந்து வந்தானே தெரிலங்க ஹரிஷ். டக்குன்னு அரவிந்த் முன்னாடி வந்து நின்று மச்சான் காப்பாற்று மச்சான் அப்படிங்க மாதிரி என்ன ஒரு மாதிரி பயத்தில் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்காரு மனுஷன். இப்போ டக்குன்னு என்ன ஆகுது, இப்போ அரவிந்த் என்ன பண்ணுறாரு, வந்த ஹரிஷை பில்டிங் வெளியே எடுத்துகிட்டு வந்து அந்த பில்டிங் வெளியே ஒரு சின்ன ஒரு கார்னர் மாதிரி இருக்குதுங்க, அதில் கொஞ்சம் பில்டிங் விட்டு ஃபுல்லாக வெளியே வந்துட்டாங்க. அதில் வச்சு ஏன் மச்சான் ஆச்சு, என்னாச்சு, ஏன் மூச்சு வாங்க அப்படி பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்குதுங்க ஹரிஷ்க்கு. என்னாச்சுன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் அரவிந்த் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மச்சான் உள்ளே என்னடா சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் ஃப்ரெண்டு ராமா இருக்கிறாரு பாருங்க, ராமா உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காரு. மச்சான் ராமா மாட்டிக்கிட்டான்டா, யாருக்கிட்டடா மாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்குறாங்க. இப்போ இல்லைடா நான் பார்த்தேன்டா, அந்த பொண்ணுடா. எந்த பொண்ணு? ஒரு பொண்ணு என்னை காப்பாற்றுன்னு கத்துச்சு பாருங்க, அந்த பொண்ணு தான்டா. சரி பொண்ணு என்ன பண்ணியிருந்தா எப்படி இருந்தான்னு கேட்கும்போது மச்சான் என்ன ஏதுன்னு தெரில, ஒரு கிழிஞ்சு போன கருப்பு சாரி அப்படின்னு சொல்லும்போது தான் அரவிந்துக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அரவிந்த் அந்த காதை வச்சுட்டு அங்கே கேட்கும்போது யாரோ அரவிந்தை ஏதோ ஒரு பொண்ணு பண்ணுற மாதிரி இருந்துச்சு சொன்னார் பாருங்க. அரவிந்தையுமே இந்த கருப்பு கலரில் கிழிஞ்ச சாரி கட்டினா அந்த பொண்ணு தான் அரவிந்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அரவிந்த் இமேஜின் பண்ணி பார்த்துருக்குறாரு. அப்போ இப்போ ஹரிஷ் வந்து சொல்கிறாரு பாருங்க, இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா அரவிந்துக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, ஹரிஷ் சொன்ன அந்த பொண்ணும் நம்ம இமேஜினேஷனில் வந்து அந்த பொண்ணு சேம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணுடைய ஆத்மா தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிய வருது. அப்போ காணாமல் போயிருக்கிற வசந்தா இருக்கட்டும், அது போக இந்த நபர் இருக்காரு பாருங்கள் இவராக இருக்கட்டும், இப்போ ராமா இருக்கிறாருல உள்ள அவராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா இந்த ஆத்மா கிட்ட மாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. எப்படி இதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறது வைக்கிறது வெளியே வருது அப்படிங்கிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு புரியல. அப்படி திகைச்சு திண்டாடி போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் இப்போது அந்த ஹரிஷ் கிட்ட பொறுமையாக அவங்க 2 பேரும் கேட்குறாங்க, டேய் பொறுமையாக சொல்லு, நீ எங்கே போனீங்க, என்னத்தை பார்த்தீங்க, அந்த பொண்ணு எப்படி இருந்தால், எதுக்காக அங்கே போனீங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வச்சு அங்கே பாருங்கள் மேலே அந்த பொண்ணுடைய சத்தம் கேட்டு சொல்லிட்டு நாங்கள் போனோம். 2 பேரும் மேலே போனதுக்கப்புறம் எங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில, ஏதோ குழிக்குள்ளே விழுந்த மாதிரி இருந்துச்சு. எந்திரிச்சு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ராமா பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு நிலையில் கிடந்துட்டு இருந்தான். நான் அவனை எழுப்புலாம் சொல்லிட்டு எழுப்பி பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா அவன் தெரிந்து பேச்சு மூச்சே வராமல் இருந்துட்டு இருந்துச்சு. சடனாக திரும்பி சுற்றி எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, ஃபுல்லாக கும்மிருட்டாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுச்சு மச்சான், என் பக்கத்து ரூமில் வசந்த் இருந்துகிட்டு இருந்த மாதிரி எனக்கு விஷயம் கேட்டுச்சு. நான் டக்குன்னு வசந்து தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படி கூப்பிட்டுட்டு இருந்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்குறேன், என் பக்கத்தை விழுந்துருந்தான் பாரு, அவன் எந்திரிச்சு நின்னான் பார்த்துக்கோ. சரி சும்மா தான் எந்திரிச்சு நிற்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பார்த்தா அவன் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மேலே தூக்குறான், ஒரு மாதிரி வாயை திறக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. சடனாக திரும்பி பார்த்தா அவன் பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு இருந்து பிடிச்சிட்டு இருந்திருக்க, கருப்பு சாரியை உடுத்திட்டு டக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தூக்க ஆரம்பிச்சிட்டான். மச்சான் எனக்கு என்ன பண்ண தெரில, நான் பயத்தில் தலைதறிக்க ஓடி கத்திட்டு இருந்தேன். கரெக்டாக ஒன்று பார்த்தேன், ஒன்று வந்து பிடிச்சிட்டேன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இப்போ அந்த அரவிந்த் கிட்ட அந்த ஹரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதுக்கப்புறம் அரவிந்துக்கும் ஒன்றும் ஓடலை. இப்போ என்னடா எப்படிலாம் மாட நடக்கும் அப்படி மாதிரி அரவிந்துக்கு ஒரு பக்கம் குழம்பி போய்கிட்டு இருக்கும் பார்த்தா இப்போ திரும்ப அதே மாதிரி அந்த பொண்ணு அழுகிற மாதிரி ஒரு சத்தம். என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா, என்னை காப்பாற்றுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ அந்த ஜோதியாக இருக்கட்டும் அரவிந்தாக இருக்கட்டும் கொஞ்சம் அகைன் இறக்கப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உண்மையிலே அந்த பொண்ணு மாட்டிருக்கான்னு சொல்லும்போது என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேங்கிறேன், அவன் நம்ம ராமா இருக்கானா போயிட்டானு கூட தெரில, அந்த ஆத்மா கழுத்தை பிடிச்சி நெரிச்சுது, நான் பார்த்தேன். திரும்ப உள்ளே போனால் அப்படின்னா உயிர் பழைக்கிறதே பெரிய விஷயம், வாங்க வெளியே போகிறேன், நம்ம 3 பேராச்சும் உயிர் தப்பிச்சு வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன சுயநலமாக பேசிகிட்டு இருக்கான் அந்த ஹரிஷ் அப்படிங்கிறாங்க. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் 3 பேர் சரி ஹரிஷ் சொல்கிறதும் ஒரு பக்கம் நியாயம் இருக்குது, நம்ம போய் நம்ம உயிரும் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது, வெளியே போனால் ஏதாவது சாமியாரை கூப்பிடலாம், போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம், ஏதாச்சும் சொல்லலாம் இல்லையா. அந்த ரீசனுக்காக இவங்க 3 பேரும் வெளியே வந்திருக்கிறாங்க. அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே வெளியே வந்து ஒரு மரத்து மூட்டில் உட்காந்துருந்தாங்க பாருங்கள். அந்த மரத்து மூட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த பில்டிங் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இவர் என்ன பண்ணுறாருன்னு அரவிந்த் கையில் இருக்க டார்ச் அடிக்கிறாருங்க. அப்படி டார்ச்சை அடித்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பில்டிங்கில் மேலே டாப்பில் இருந்து அங்கே காணாமல் போயிருந்த ராமா இருக்கிறாரு பாருங்க. ராமா ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காரு, இன்னொரு பக்கம் வசந்த் நின்றுட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் அந்த பில்டிங் டாப்பில் இருந்துகிட்ருக்காங்க. 2 பேருமே அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அவங்க 2 பேருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு கருப்பு கலரில் சாரி கொடுத்துனா முகமே தெரிலங்க. ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரியான விஷயம் இவங்க கண்ணால் பார்க்குறாங்க. டார்ச் அடித்து பார்க்கும்போது பார்த்து இவங்க கத்துறாங்க, என்னடா பண்ணுற விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. கத்துனால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆத்மாவை என்ன ஏதுன்னு தெரிலங்க, மேலே இருந்து 2 பேரும் கீழே குதிச்சிட்டானுங்க. இவங்க பார்த்து மிரண்டு கிட்ட போய் ஓடி போகிறதுக்குள்ள அவங்களால எதுவுமே பண்ண முடியலங்க. 2 பேரும் கீழே குதிச்சிட்டானுங்க. குதிச்சதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க, பயங்கரமாக 2 பேருக்கு உண்மையில அடி. அப்படி அடிப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணதில்ல, அவங்க 2 பேரையும் பிடிச்சி தாங்குறாங்க. 2 பேரையும் பிடிச்சி கரகரன்னு இழுத்து இவங்க உட்காந்துட்டு இருக்க அந்த மரம் இருக்குது பாருங்க, அந்த மரத்துக்கிட்ட கொண்டு உட்கார வைக்கிறாங்க. நல்ல வேளை 2 பேருக்கும் உயிர் இருக்குது, 2 பேருக்கும் ஹார்ட்டை துடிக்குது, மூச்சு வருது. ஆனால் 2 பேருக்கும் பேச்சு மூச்சு இல்லை. இப்படி இருந்துட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அங்கே மேலே லைட் அடித்து பார்த்தா திரும்ப அந்த ஆத்மா கொண்டு, ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் நடக்குது, என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த ஆத்மா பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே திரும்பியும் கத்துற மாதிரி ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்குது. இதை கேட்டு அவங்க 3 பேர் திரும்பி மிரண்டு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படி வெளியே போகிறது அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு கடவுளாக பார்த்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்களே, என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிலங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே மணி அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். என்னடா இது, நம்ம காட்டுக்குள்ளே மணி அடிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லி அந்த மணி அடிக்கிற இடத்த நோக்கி யார் போகிறா அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருந்துக்கோங்க, நான் போய் பார்த்துட்டாரோ அப்படிங்கிற சொல்லி அரவிந்த் மட்டுங்க, ஜோதி எல்லாருமே இங்கே உட்கார வச்சுட்டு அரவிந்த் மட்டும் என்ன பண்ணுறாரு, அந்த மணி அடிக்கிற இடத்த நோக்கி பயங்கரமாக ஓடி போயிருக்கிறாருங்க. அப்படி ஓடி போய் அவர் பார்க்கும்போது கிட்ட ரொம்ப தூரம் போயிருக்காரு போல். அப்படி போய் பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. என்னன்னு பார்த்தா, தூரத்தில் காட்டுக்குள்ளே ஒரு ஏதோ காளியம்மன் ஏதோ ஒரு அம்மன் கோயில் போலங்க, அங்கே கோயிலில் பூஜை நடந்துட்டு இருக்குது. ஒரு கல் மாதிரி தான் இருக்குது. அந்த கல் அந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமாட்டு. இப்போ இதை பார்த்தவருக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பூரிப்பாயிருச்சுங்க, உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு பூஜை பண்ணுற மக்கள் காலில் விழுந்து, இவருக்கு அவங்க பேசுகிற பாஷையும் புரியலை, ஏதோ சொல்கிறாரு, என்னை காப்பாற்றுங்க சொன்னதுக்கப்புறம் அவங்களும் ஒரு மாதிரி இவரை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. அங்கே நல்ல வர அந்த கூட்டத்தில் ஒருத்தருக்கு இவர் பேசுகிறது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க, நேராக இவங்க இருக்கிற லொக்கேஷனுக்கு வராங்க. வந்து மிச்சிருக்கிற 4 பேரும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அந்த கோயில்கிட்டே கூட்டு வந்திருக்கிறாங்க. கோயில் கூட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு உள்ள பிரசாதமாக இருக்கட்டும், இல்லை சாப்பாடு தண்ணி இருக்க பாருங்க, எல்லாமே அவங்க 4 பேருக்கும் கொடுத்துருக்குறாங்க. எல்லோரும் பயந்து போய் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த சாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற 5 பேருக்கும் நல்ல பூஜை பண்ணி தண்ணி எரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விபூதி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. பட் அது விபூதி கிடையாது, ஏதோ ஒரு பவுடர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாயில் இதை போட்டு குடிங்கன்னு சொல்லிட்டு நெத்தியிலையும் பூசி விட்டுருக்காங்க, தலையிலையும் வச்சிருக்காங்க. பட் இது எதுக்கு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க எதுவுமே அவங்களுக்கு புரியல. ஒரு பக்கம் பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுவாசிங்கிட்ட யாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட இவங்க 3 பேர் மைண்ட்லேயும் ஓட ஆரம்பிச்சிருக்குது. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறவர் கொஞ்சோண்டு ஒரு செம்பு மாதிரி ஒரு பாத்திரங்க, அந்த பாத்திரத்தை தண்ணியை கொண்டு வந்து 2 பேர் மயக்கம் போட்டு இருக்கானுங்க பாருங்க, அவங்க வாயில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே முழிக்கிறாங்க. முழிச்சாலும் அவங்களால அவங்க உடம்பை கொண்டு நடக்க முடியல. ஏன்னு பார்த்தா காலு கையெல்லாம் உடஞ்சிருக்க போல, மேலே இருந்து விழுந்தாங்க இல்லையா, விழுந்ததில் கால்லாம் உடஞ்சிருக்க போல. அதனால் அவங்க பயங்கரமாக கால் வெளியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே கையில் கிடைச்ச கட்டைகளை வச்சு, அங்கே கிடைச்ச கயிறு மாதிரியான கொடிகளை வச்சு அந்த காலுக்கு கட்டையை வச்சு கட்டி விட்ருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அங்கே ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இவங்க பாஷை கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு இல்லையா, அவர் இவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணி எல்லாமே பேச ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்க இங்கேருந்து வந்திருக்கிறாங்க, இவங்களுடைய காரு இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாருங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ராத்திரி ஃபுல்லாக அந்த கோயிலே இறங்கி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நான் காலையில் ஆச்சு அப்படின்னா நானே உங்களை கொண்டு அங்கே விட்டுறதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், உங்கள் பாஷை நல்லாவே தெரிஞ்சவன், அவனை நான் வர சொல்கிறேன், அவன் வந்து உங்களை கொண்டு விட்டுருவான், நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அந்த கோயிலில் இருக்கலாம், பிரச்சனை வராது, இங்கே கோயில் சார்ந்த ஆட்களும் கொஞ்சம் இங்கே தான் இருந்துட்டு இருப்பாங்க, நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் இருக்குதுங்க, நல்லா இவங்க பாஷை பேச தெரிஞ்ச அந்த நபர் வந்திருக்கிறாருங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட இங்கே ராத்திரி நடந்த எல்லா விஷயங்களையுமே இந்த அரவிந்த் அப்படிங்கிறவங்க சொல்லியிருந்துருக்குறாங்க. சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த நபர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவகிட்டே தம்பி போய் மாட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மிரண்டு போயிருக்கிறாராம். அது யாருன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இங்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க பாருங்கள். இந்த கோவிலே எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் அந்த கோயில் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க போல். அந்த இவங்கெல்லாம் போய் பார்த்து மாட்டினாங்க பாருங்கள் ஒரு பொம்பளை, அந்த பொம்பளையுடைய ஆத்மா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த காளியம்மன் கோவிலே வச்சு இந்த ஊர் மக்கள் வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த நபர்கிட்ட எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாம் மிரண்டு போகிறாங்க. அவள் யாருன்னு பார்த்தா அல்பாய்ஸில் இறந்து போன ஒரு பொண்ணுடைய ஆத்மாவும், அதுவும் சும்மா இறந்து போல, எங்கள் ஊர் எங்கள் மக்கள் இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான், வெளியூர்லேருந்து, அதாவது உங்களை மாதிரி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ட்ரிப்புன்னு வந்த பசங்க தான் அந்த பொண்ணை நாசம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாகடிச்சிட்டாங்க. அப்படி சாகடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுடைய ஆத்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பார்க்குற எல்லா ஆண்களையும், ஈவன் எங்கள் இனத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையுமே அந்த ஆத்மா துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்குது. யாராலையும் நிம்மதியாக வாழவே முடியல. குடும்பத்தை, அதாவது இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் யாராலையும் தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணவே முடியலையா.
இவ்வளோ பிரச்சனைகளை அந்த ஆத்மா பண்ணிக்கிட்டு இருந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் முன்னோர்கள்லாம் சேர்ந்து இந்த ஒரு கோவிலை கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஏதோ பழைய பிரிட்டிஷ்காரன் வாழ்ந்த ஒரு பில்டிங் போல், அந்த பில்டிங்குள்ளே ஒரு அறைக்குள்ளே அந்த ஆத்மா வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே மோஸ்ட்லி யாருமே போக மாட்டாங்க அப்படிங்கிற ரீசனால் அந்த பில்டிங்கில் வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆத்மா கிட்ட தான் மாட்டி எப்படி உயிர் பழிச்சிங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. எனக்கு என்னமோ நாங்கள் யதார்த்தமாக நேற்று இந்த மாதிரி பூஜை பண்ண வந்தோம். நாங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ணுவோமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு வீரியம் கம்மியாகும். ஸோ நாங்கள் நேற்று யதார்த்தமாக பூஜை பண்ண போய் தான் நீங்கள் 5 பேர் இப்போ பொழைச்சி உயிரோடு இருந்துட்டு இருக்கீங்க தம்பி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இப்போ அந்த புதுசாக ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் பாருங்க, இவங்களுடைய மொழி தெரிஞ்சவருங்க. அவர் எல்லாத்தையுமே இவங்ககிட்ட சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் எல்லாம் கேட்டு மறந்து போகிறாங்க. இப்போ அவரே என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அட் த சேம் டைம் இவங்க நடக்க முடியாமல் இருந்துட்டு இருக்காங்க பாருங்க, அதை இந்த சபரிமலையெல்லாம் டோலி தூக்கிட்டு போவாங்க பாருங்க, அந்த மாதிரி டக்குன்னு 2 கம்பு வச்சு ரெடி பண்ணி இவங்களே நேரம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கார்கிட்ட கொண்டு விட்டுருக்காங்க. அப்படி விட்டதுக்கப்புறம் அந்த காரில் ஏற்றி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் மீட்டிங் வந்துட்டு அட்டனே பண்ணலையா, அந்த கிளைண்ட் மீட்டிங் நடக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் மீட்டிங் வந்துட்டு நடக்கவே இல்லை. இவங்க வேலை பார்த்த கம்பெனிலேருந்து இவங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஃபயர் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஏன்னா இது முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போகிறதுனால இவங்க 5 பேருமே வேலையை விட்டே தூக்கிட்டாங்களாம். ஆக்சுவலி இந்த இடத்துல அரவிந்தா இருக்கட்டும் அந்த ஜோதியாக இருக்கட்டும் அவங்க 2 பேருக்கு எதுவுமே ஆகலை. பட் அவங்க 2 பேருமே ஏன் போகல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிபட்டு இந்த மாதிரி நிலைமையில் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம எப்படி போய் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் கிட்ட போய்ட்டு எங்களுக்கு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, இல்லை ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இவங்க 2 பேருமே கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஏன்டா அவங்கள கிளைண்ட் மீட்டிங் அதாவது பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னால் காட்டுக்குள்ளே ஜாலியாக சுற்றி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்பெனிலேருந்தே ஃபயர் பண்ணி தூக்கியிருக்காங்க. ஸோ இது பண்ணது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிருக்கிறாங்க. அப்படி ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் தான் வசந்த் கிட்டே மச்சான் நீ எங்கடா போனேன், எங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன், எப்படி காணாம போட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ நான் ஸ்டார்டிங்கில் வசந்த் இந்த மாதிரி போனார், திரும்ப அந்த ஃபால்ஸ் கிட்ட போனார், அப்புறம் ஒரு சிலை கிட்ட போனார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வசந்த் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காருங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது சரி அதெல்லாம் ஓகே நீ ஏதோ ஒரு சிலை கிட்ட போனேன்னு சொன்னேன், எப்படி திரும்ப அந்த பில்டிங் கிட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இங்கே பாரு நான் கீழே விழுந்து எனக்கு வலிக்க என் கால் உடஞ்சி வலிக்க ஆரம்பிக்கும் போது தான் நான் உங்களை பார்த்தேன். அப்போ தான் எனக்கே தெரியும் நான் சிலைகிட்ட தான் இருந்துட்டு இருந்தேன், எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு எதுவுமே புரியாது, எனக்கு எதுவுமே இப்போ வரைக்கும் தெரியல, எல்லாம் பிளாங்காக இருந்துட்டு இருக்குது, கருப்பாக இருந்துட்டு இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, என்கிட்ட எதுவுமே கேட்காது அப்படிங்கிற மாதிரி என்ன அவர் இன்னும் பயத்தில் இருந்துட்டு இருக்காருங்க வசந்தி. அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு, இந்த கிராமத்து மக்கள்லாம் சொன்னது உண்மையான விஷயம் தான் போல். அதாவது அந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நாசமாக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய அல்பாயச போன ஒரு பெண்ணுடைய ஆத்மா இருந்துட்டு இருக்குது. அந்த ஆத்மா தான் அந்த மாதிரி இவங்க எல்லாருமே போட்டு பழிவாங்க நினச்சிருக்குது. நல்ல வேலை அவங்க கோவிலில் அந்த மாதிரி ஒரு காளியம்மனுக்கு பூஜை பண்ணதுனால ஆத்மாவுடைய சக்தி வீரியம் கம்மியாகி இவங்க 5 பேரும் உயிர் பழிச்சு இப்போ திரும்பி நிம்மதியாக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த நபர்கள் எல்லாத்துக்குமே புரிய வந்திருக்குதுங்க. ஸோ இந்த சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஜோதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சொன்ன பாருங்க, அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போல் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஹவுஸில் சும்மா இருக்கும்போது ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகளை பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் நம்ம ஷேர் பண்ணலாமா வேண்டாமா, மேபி வெளியே தெரிஞ்சு அப்படின்னா அந்த கிராமத்துக்கும் பிரச்சனை வரலாம், இல்லை அந்த மாதிரி போலீஸ்காரங்க மூலியமாக வேறு ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் அந்த மாதிரி சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இது எக்ஸாக்டாக எந்த இடம் எந்த கிராமம் எந்த காடு அப்படிங்கிற விஷயம் நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். நம்ம நம்பி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் அதை நம்பிக்கையாக இருந்துக்கணும். இந்த மாதிரி ஒரு உண்மையாக ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்திலேருந்து பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா, இந்த மாதிரி சம்பவங்கள் இதுக்கப்புறம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மீண்டும் இதை விட ஒரு பயங்கரமான அமானுஷமான சம்பவத்தோட நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் கேஸ். லவ் யூ ஸோ மச் கேஸ். பை.